இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை அலஸ்வத்த கடற்பகுதியில் குளிக்கச் சென்று காணாமல் போன 2 இளைஞர்களை தேடும் நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. 111 மில்லியன் ரூபாய் சட்டவிரோத பணத்துடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது. முதலாம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பில் கணக்காய்வு அறிக்கை ஒன்றை தயாரிக்க உள்ளதாக கணக்காய்வாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை அலஸ்வத்த கடற்பகுதியில் குளிக்கச் சென்று காணாமல் போன 2 இளைஞர்களை தேடும் நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. திருகோணமலை அலஸ்வத்து கடற்பகுதியில் நேற்று பிற்பகல் 5:30 மணியளவில் குளிப்பதற்கு சென்ற 2 கடலில் மூழ்கி அல்லுண்டு சென்றுள்ளனர். திருகோணமலை புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்களே காணாமல் போயுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பம்பல் எடுத்து வந்து நாங்க 2 பொடியங்களை வந்து சொன்னாங்க, இப்படி என்ன 2 பேர் காணல அவருக்கு வந்து பாருங்க தேடியெல்லாம் பார்த்தோம். வாங்களுக்கு இப்படியே கொண்டு போதும் ஒன்றும் செய்யலாது. திருப்பியும் எதுவும் தேடுவோம் நாங்க. ஏண்டா அவங்கள விடையலாது. சங்கச்சிரமா நான் கடல் குளிக்க போறோம்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல, கோல் வந்தது. அப்ப நாங்க வந்தோம். என்னன்னு தெரியல. இப்ப சொன்ன 5 பேர் போனாங்களா, 3 பேர் தப்புன்னு சொல்றாங்க, மற்ற 2 பேர் கடலுக்குள்ளன்றாங்க. நீ சரியா தெரியாது. இந்த சம்பவம் தொடர்பில் உப்புவெளி போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். 111 மில்லியன் ரூபாய் சட்டவிரோத பணத்துடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்கிசே பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் தர்மசேன ககத்தவ தெரிவித்துள்ளார். UL 225 என்ற விமானத்தினூடாக குறித்த நபர் துபாயிற்கு பயணிக்கவிருந்த நிலையில் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தில் உள்நாட்டு ரூபாவும் வெளிநாட்டு நாணயமும் காணப்படுவதாக சுங்க ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். யூரோ, அமெரிக்க டாலர், கட்டார் ரியால், சவுதி ரியால் மற்றும் சுவிஸ் பிராங்க் உள்ளிட்ட வெளிநாட்டு நாணயங்கள் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் 10 மில்லியன் இலங்கை ரூபாவும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் தர்மசேன ககத்தவ தெரிவித்துள்ளார். கைப்பற்றப்பட்ட பணம் பகுப்பாய்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் விமான நிலைய சுங்கப்பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். முதலாம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பில் கணக்காய்வு அறிக்கை ஒன்றை தயாரிக்க உள்ளதாக கணக்காய்வாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முதலாம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான சுற்று நிரூபத்தில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் கணக்காய்வு அறிக்கையினூடாக பல தடவைகள் கல்வி அமைச்சுக்கும் அமைச்சின் செயலாளருக்கும் அறியப்படுத்தியுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த பிரச்சினை தொடர்ந்தும் நிலவுவதால் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் உள்ளடக்கி விசாரணைகளை மேற்கொண்டு கணக்காய்வு அறிக்கை ஒன்றை தயார் செய்ய உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு அமைய புதிய அறிக்கை ஒன்றை தயார் செய்து அதனூடாக புதிய நுட்பங்களை இணைக்க உள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இதுவரை பெற்றுக் கொடுக்கப்பட்ட நுட்பங்களை பின்பற்றுவதற்கு அதிகாரிகள் எவ்வித காத்திரமான நடவடிக்கைகளையும் பின்பற்றவில்லை எனவும் கணக்காய்வாளர் நாயகம் காமின் விஜயசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். ருவான்வெல்ல போகல பகுதியில் காரிய மகளும் சுரங்கம் ஒன்றில் காரிய பாறையொன்று உடைந்து வீழ்ந்தமை தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. விசாரணைகள் முடியும் வரை போகல காரியம் அகலும் சுரங்கத்தின் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் பணிப்பாளர் சஜ்ஜன சில்வா தெரிவித்துள்ளார். விபத்தில் 42 வயதான போகல பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் போகல காரியமகலம் சுரங்க பகுதியில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்ததாக போலீசார் மேலும் தெரிவித்தனர்.
இன்றைய வானிலை தகவல்களுடன் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணித்தியால செய்தி. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.